அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக காணப்படுகிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக காணப்படுகிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக காணப்படுகிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக உள்ளது என்பதை உறுதியாகி உள்ளது எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக உள்ளது என்பது உறுதியாகி உள்ளது என ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக காணப்படுகிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக காணப்படுவது உறுதியாகி இருப்பதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக உள்ளது என்பது உறுதியாகி இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சமீபத்தில் கணிசமான அளவு போதைப் பொருள் பரவலாக காணப்படுகிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக உள்ளது என்பது உறுதியாகி இருப்பதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக காணப்படுகிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக உள்ளது என்பது உறுதியாகி இருப்பதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக காணப்படுகிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக காணப்படுகிறது என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக உள்ளது என்பது உறுதியாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சமீபத்தில் கணிசமான அளவு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக உள்ளது என்பது உறுதியாகி இருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். கல்வி நிலையங்கள், பொழுதுபோக்கு மையங்களில் போதைப் பொருட்கள் பரவி உள்ளது எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். ஹர்ஷினி, வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருள் அந்த கடத்தல் என்பது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு அதற்கு எதிரான பல விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக துறை அமைச்சர் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கணிசமான அளவு போதைப் பொருட்கள் மற்றும் அது சார்ந்த பல்வேறு வகையான அந்த போதைப் பொருட்கள் சமீபத்திலே தடை செய்யப்பட்ட மத்திய அரசினுடைய முகமைகளால், அதே போல தமிழ்நாடு மற்றும் பிற இடங்களில் உள்ள சர்வதேச போதைப் பொருள் விற்பனையாளர்களின் அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டறியக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. நம் மாநிலத்தில் போதைப் பொருட்கள் மிக மோசமான அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்று ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய செய்திக்குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே தங்களுடைய அந்த பெற்றோர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகள் மிக சரியாக இருக்கின்றார்களா அல்லது இது போன்ற போதை பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆட்படுகிறார்களா என்பதை பெற்றோர்களும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகங்கள், பொழுதுபோக்கு கிளப்புகள், குறிப்பாக மால் போன்றவற்றிலே போதைப் பொருள் பரவுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அது குறித்து தன்னுடைய கவலையை அவர் தெரிவிப்பதாக இந்த செய்திக்குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய உளவுத்துறை, புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, அதே போல நமது மாநிலத்தில் போதைப் பொருள் கடத்தல் செய்யக்கூடிய அந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் சர்வதேச போதைப் பொருள் விற்பனையாளர்களின் செயல்பாடுகள் ஆகியவற்றுடன் தொடர்ந்து அந்த கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய நிலைகள் இருக்கிறது என்றும் தமிழக கவர்னர் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் மிகுந்த அவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பெற்றோர்களுக்கும் நிர்வாகங்களும் இது போன்ற போதைப் பொருட்களுக்கு எதிராக எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் ஆளுநர் RN ரவி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் இலக்கு இளைஞர்கள்தான் என்பதால் பெற்றோர்கள் தங்களுடைய இந்த விஷயத்திலே மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்ற அடிப்படையிலே ஆளுநர் தன்னுடைய அந்த அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற இடங்கள், அதாவது கல்வி நிறுவனங்கள், அதே போல பள்ளி கல்லூரி வளாகங்கள் ஆகியவற்றின் அருகாமையிலோ நுழையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மக்களின் நலனுக்காகவும் மாநிலத்தின் எதிர்காலத்திற்காகவும் போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிராக அனைவரின் முழு ஒத்துழைப்பை தான் எதிர்நோக்குவதாக ஆளுநர் தன்னுடைய அந்த அறிக்கையில கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக போதைப் பொருள் தொடர்பான அந்த பேச்சுக்கள், சர்ச்சைகள் எழுந்து வரக்கூடிய நிலையிலே தமிழக அரசு பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கின்றது. தமிழக சட்டத்துறை அமைச்சர் நேற்றைய தினம், அதாவது இன்று காலையில் கூட ஒரு விரிவான விளக்கத்தை அது தொடர்பாக கொடுத்திருந்தார். இந்த நிலையிலே தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தன்னுடைய அந்த கவலையை செய்திக்குறிப்பிலே வெளியிடுவதாக சுட்டிக்காட்டி வெளியிட்டிருக்கிறார். எனவே பள்ளி கல்லூரி வளாகங்கள், இளைஞர்கள் அதிகமாக சென்று வரக்கூடிய இடங்கள், இது போன்ற இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் மிகுந்த உன்னிப்பாக தங்களுடைய குழந்தைகளின் பிள்ளைகளின் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும் என்ற வகையிலும் ஆளுநர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.